Hi friends, welcome back to another GT San Andreas story mode. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஊஸுங்கிற ஒருத்தன் கேஸ் நம்ம புது மிஷின் பண்ணி போகிறோம். ஊஸ்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேசியை காட்டி கொடுத்தவன் கேஸ். அந்த ஜேசி ஃபோட்டோ வச்சு நம்ம கேஸ் நம்ம அது யாருன்னு சொல்லி கொடுத்தாங்க கேஸ். அந்த நம்ம சீசரோட ஃப்ரெண்டு கேஸ், அவன் தான் கேஸ் ஊஸ். அவனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிஷின் வந்திருக்கு W1. அது பார்த்தீங்கன்னா டவுன் டவுன் கிட்ட தான் கேஸ் இருக்குது. இந்த கேஸ் இங்கே கேஸ் இருக்குது. பக்கத்தில் அப்படியே ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு நம்ம வாங்கலாம்னு நினைக்கிறேன். 2 வீடு கேஸ் பக்கத்தில். அதில் எந்த வீடு வேணாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கேஸ். நான் காட்டுறேன் கேஸ் லாஸ்ட்டில் இந்த வீடியோ முடியும் போது. அதில் நீங்கள் எந்த வீடு வேணாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த வீடியோ அந்த ஹவுஸை வாங்கிடலாம் கேஸ் மறக்காமல். இன்றைக்கி எழுந்ததில் வாய் ரொம்ப வளருது. ஓகே கேஸ், நம்ம வீடியோக்குள்ளே போது பண்ணி நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கேஸ். ஓகே கேஸ், நீங்கள் பார்க்குற அண்ட் போடுற ஒவ்வொரு லைக் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கொடுத்தது வீடியோ போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்டனோட வீடியோ ஆவலோட காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் மண்டே நான் அப்லோட் பண்ணிடுவேன் கேஸ். கவலைப்படாதீங்க, கன்ஃபார்ம் அந்த வீடியோ மண்டே அப்லோட் பண்ணிடுவேன் கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம GT San Andreas பார்த்தீங்கன்னா சண்டே வரைக்கும் போடுவோம் கேஸ். அதாவது வீக்கில் பார்த்தீங்கன்னா 4 GT San Andreas வீடியோஸ். அது கேஸ் உங்களுடைய பேஷன் நான் வழி மாறி போயிட்டோம் கேஸ். அந்த நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம். 3 டேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோ சிப்டன் போடுறோம் கேஸ். கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. வரலன்னு மேலே தான் வரப்போகுது கேஸ். இங்கே ஒரு வீடு இருக்குது கேஸ். வீட் சிம்மில் தான் கேஸ் நான் சொன்னேன் வாங்கலான்ட்டு. அதே கேஸ் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு கேஸ். இங்கே தான் கேஸ் நமக்கு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. பைக் இங்கே பாட்டிக்கலாம் கேஸ். வரமா மவுண்டன் கிளவுட் பாய்ஸ் என்னது இது கேஸ்? இது பார்த்தீங்கன்னா அது பெட்டிங் ஷாப் கேஸ் இது. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு லொக்கேஷன் கொடுத்து தான் அங்கே தான் நம்ம போகணும். இவன் தான் கேஸ் அந்த ஊசி, இவன் பேர் தான் கேஸ். இவன் பார்த்தீங்கன்னா மவுண்டன் கிளவுட் பாய்ஸோட பாஸ் கேஸ். மவுண்டன் கிளவுட் பாய்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு விதமான கேங் கேஸ். நம்ம குரூப் ஷிட் கேங் மாதிரி அது ஒரு கேங் கேஸ். அந்த கேங் பார்த்தீங்கன்னா இவன் தான் கேஸ் லீடர். இவன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்ப் தேவைப்படுது. இவன் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் கேஸ். இப்போ இது டெம்பரரியாக பிளைண்ட் கேஸ். இவன் அப்படிதான் சொன்னாங்க நம்மகிட்ட. தெரியல கேஸ் உண்மையாக பிளைண்டாக நடிக்கிறான்ட்டு. ஓகே, லொகேஷன் உள்ளே போக சொல்லியிருக்கு, என்னன்னு தெரில. ஸ்டிக் க்ளோஸ் டு ஊஸ். ஓகே கேஸ், ஊஸை க்ளோஸாக கூப்பிட்டு போகணுமா? ஆமாம் கேஸ். அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வழி தெரியாது கேஸ். என்ன கேஸ் பண்ணதான் கீழே வந்துட்டு கேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஆளு கேஸ். AK-47 வச்சுருக்கானுங்க. பங்கம் கேஸ். இவங்க கேங் ஆளு பங்கம் கேஸ். ஒரு கேங்கோட பாஸ்னா எப்படி தான் கேஸ் இருக்கணும்? நம்மளும் தான் இருக்கமே. AK-47 கேஸ் அவங்க ஆளுங்களா. என்ன மேலே போய் முட்டிட்டான். ஆமாம் கேஸ், இவனுக்கு கண்ணு தெரியாது கேஸ். ஆமாம் கேஸ், இவனுக்கு உண்மையிலே கண்ணு தெரியாது நினைக்கிறேன். அதான் போய் சோதரில் முட்டிட்டான் ஓடி போய். வா இங்கே இப்படி ஓகே கேஸ், இந்த கேட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பூட்டி தான் இருக்குமா. ஆனால் இப்போ திறந்துருக்காங்க கேஸ். என்னன்னு தெரியல, ஸ்ட்ரேஞ்சாக இருக்குங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஓகே கேஸ், ஏதோ எரிட்டிவ் சவுண்டு கேட்கு. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா ஆளுங்களை யாராவது சுட்டு கொண்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட கார்லாம் பார்த்தீங்கன்னா வெடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு கேஸ். ஓகே கேஸ், இது பார்த்தீங்கன்னா அவனோட ஆளு தான். ஓகே கேஸ், யாராவது வராங்க, சவுண்டு கேட்கு. ஓகே கேஸ், இவங்க தான் கேஸ் இந்த கேங்கோட எனிமி நினைக்கிறேன். இவங்கள தான் நம்ம போட்டதில்லை நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஊஸை பார்த்தீங்கன்னா நம்ம காப்பாற்றணும் இவங்ககிட்ட இருந்து. சாவங்கடா. ஊஸ் என்னோட ஃப்ரெண்டு அடிமேலு. அவ்வளோதான் கேஸ், 2 இதை முடிச்சாச்சு. நிறைய வேலை ஊஸ். நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு கண்ணு தெரியாது. அடி வைங்கிறாதீங்க போயிட்டு நீங்கள் கிட்ட. கேஸ் இவனை இங்கேருந்து பத்திரமா கூப்பிட்டு போனேன் கேஸ். ஈதி ஸ்காட்லாண்ட். சாவுங்கடா. என் ஃப்ரெண்டுடா அவன். ஃப்ரெண்டுக்காண்டி உயிர் கொடுக்கணும்டா. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா உயிரே கொடுக்கணும்டா. ஊஸ் நீங்கள் உள்ளே போங்க. ஊஸ் உங்களை சுற்றுவாங்க. ஊஸ் உள்ளே போங்க. ஊஸ் என்னடா இவன் சொல்கிற பற்றி கேட்க மாட்டேங்கான். முன்னாடி பண்ணி வந்து நிற்கான் மாட்ட. கண்ணு தெரியாதான் உள்ளே போய் உட்காரான்டா. சாவடா செத்த பையலா. கெட் இன் கார். ஓகே கேஸ், காரில் யார் சொல்லுதா நம்மள? காரில் ஏறியாச்சு. கேஸ் சேசிங் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ. கேஸ் எடுத்தீங்கன்னா கார் நிற்கி போடு. செம்ம கேஸ்.
You drive. I'll send them back to the sewers. Keep driving. I'll take care of these ஓகே murders. கேஸ் பங்கம் கேஸ் அந்த காரை வெடிக்க வச்சாச்சு. That looked like the last of them. ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா 2 காரை வெடிக்க வச்சாச்சு கேஸ். அசால்ட்டாக பண்ணியாச்சு கேஸ். நம்மளாம் யார் அவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் கேஸ் செய்யலாம். Okay. Let's get back to ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா பழைய லொகேஷனுக்கே போக சொல்லுதாங்க இப்போ. அந்த அவனை மீட் பண்ண லொகேஷன் அந்த பெட்டிங் ஷாப் லொகேஷன் அங்கேயே போக சொல்லுதாங்க இப்போ. கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் கேஸ் இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கேஸ் நம்ம கேங்கை அதை ரீயூனியன் பண்ணதுக்கு. Here, a token of the Tong's appreciation for what you did today. ஏடா கண்ணு ஓடிட்டு இருக்கான் வேகமா. ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா மிஷின் செமையாக இருந்துச்சு கேஸ். இந்த மிஷின் உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு அப்படி இந்த மிஷினில் யாரெல்லாம் அவரோட ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் போய் அவங்க நேமை கமெண்ட் பண்ணுங்க கேஸ். நம்ம மறக்காமல் அடுத்த உங்களுக்கு ஷவுட் அவுட் கொடுக்கேன். ஓகே கேஸ் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்பார்க் பிளே. டாடா பை பாய்.